தென்னிந்தியாவின் பல கிராமங்கள்ல, குறிப்பாக தமிழ்நாட்டில, அய்யனார் கிராமத்தின் எல்லைப் பகுதியில் இருப்பார். அவர் காவல் தெய்வம், கிராமத்தை காக்கும் தெய்வம் என்று நம்பப்படுகிறது. அய்யனார் பெரும்பாலும் சிவபெருமானின் அம்சமாகவும், சில இடங்களில் தர்மபாலனாகவும், மற்ற சில இடங்களில் சாஸ்தாவுடன் தொடர்புடையவராகவும் பார்க்கப்படுகிறார். அவரோட பூதகணங்கள், கருடர்கள், வீரர்கள், குதிரைப்படைகள் என பல காவலர்கள் இருப்பார்கள். அதனால்தான் ஆலயங்களில் மண் குதிரைகள் நிறைய வைக்கப்படுவதை பார்த்திருப்பீர்கள். அவை அவரது காவல் படையை குறிக்கிறது. ஒரு காலத்தில் ஒரு சிறிய கிராமத்தினர் தங்களை காக்க ஒரு தெய்வத்தை வேண்டிக் கொண்டார்கள். இரவு நேரங்களில் கிராமத்தின் எல்லையைச் சுற்றி அசுர சக்திகளையும் திருடர்களையும் தடுக்கிறார் என்ற நம்பிக்கை உருவானது. அதனால்தான் அய்யனார் கோயில்கள் பெரும்பாலும் காட்டுப்பகுதியில் அல்லது கிராம எல்லையில் இருக்கும். உள்ளே அல்ல, வீட்டிற்கு புறமிருந்து காப்பவர் என்ற அடையாளம். கிராம மக்கள் அய்யனார் எங்கள் நன்மைக்காக குதிரை மீது சவாரி செய்கிறார் என்று நம்பி மண் குதிரைகளை வேண்டுதலாக சமர்ப்பிக்கிறார்கள். பல இடங்களில் அய்யனாருடன் பூத்தம்மாள், பூதத்தம்மாள், கருப்பசாமி, முனீஸ்வரன் போன்ற தெய்வங்களும் இணைந்து வழிபடப்படுகிறார்கள். அய்யனார் சாமி நோய், தீமை, பொய்மை ஆகியவற்றை தடுத்திடுவார். தர்மத்தையும் நீதியையும் காக்குவார். கிராம மக்களுக்கு சக்தி தருவார் என்று நம்பப்படுகிறது. அய்யனார் சாமி கதையின் சாரம் தர்மத்தை காப்பது. அதுதான் உண்மையான தெய்வீகம். அதனால்தான் இன்று வரை கிராமங்கள் அமைதியாக இருக்க